பெருமையாக இருக்குது, திமிராக இருக்குது. நான் ஒரு தமிழன் சொல்லும்போது அவங்க சீக்கிரமாக பர்மிஷன் தரமாட்டாங்க. நோ இதுக்கு வந்துட்டு அவங்க தந்தாங்கன்னா நம்ம இதே தான் ஃபாலோ பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியும். பாலிடிக்ஸ் பண்ண முடியாது. தென் நம்மளுடைய பேச்சை கேட்குற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்து டேர்ன் ஆகும். ஸோ இப்போ கார்பரேட்ஸும் வந்து உள்ளே வர முடியாது, பொலிட்டீஷியன்ஸ் பணம் சம்பாதிக்க முடியாது. ஸோ இந்த தாட்டை வந்துட்டு யங்ஸ்டர்ஸ் மத்தியில் கொண்டு வந்த சிலருக்கு தேங்க்ஸ் சொல்லக்கூடிய வீடியோ தான் இது. ஃபஸ்ட்டு நான் பிரைம் மினிஸ்டருக்கும் பிரசிடெண்ட்டுக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிடுறேன். ஏன்னா அவங்க இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த அவசர சட்டமாகட்டும், பர்மனன்ட் ஆக்ட் கொண்டு வரதாகட்டும் எதுவுமே பண்ணியிருக்க முடியாது. ரெண்டாவது சீஃப் மினிஸ்டர் ஓபிஎஸ் ஐயா. ஸோ உங்கள் நிலைமை எங்களுக்கு புரியுது ஐயா. ஸோ நீங்கள் வந்துட்டு பண்ணின உதவிகள் எல்லாத்துக்குமே வந்துட்டு எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். புலவர் சுப்பிரமணிய ஐயா பொறுக்கின்னு ட்விட் பண்ணியிருக்கிறீங்க. நாங்கள் உண்மையாகவே இந்தியாவில் நடக்கக்கூடிய ஊழல்கள் எல்லாத்தையும் பொறுக்கி எடுத்து போராடக்கூடிய எஜுகேட்டட் பொறுக்கீஸ் தான் நாங்கள். அடுத்த டைம் ட்விட் பண்ணும்போது எஜுகேட்டட் பொறுக்கீஸ்னு போடுங்க ஐயா. ரொம்ப நன்றி உங்களுக்கு. அடுத்து வந்துட்டு திரிசாக்கா நீங்கள் வந்துட்டு உங்கள்கிட்ட இருக்கிற திறமைக்கு வந்துட்டு நீங்கள் தமிழ்நாட்டில் நடிக்காதீங்க, ஹாலிவுட்டுக்கு போயிடுங்க. முடிஞ்சால் விஷால் சாரையும் கூப்பிட்டு போயிடுங்க. ஏன்னா கார் சீக்வன்சஸ் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா பண்ணுறாரு. இப்போ ரீசண்டாக அங்கே ஜேம்ஸ் பாண்ட் கேரக்டருக்கான ஆடிஷன் போயிட்டு இருக்குது. கண்டிப்பாக அவர் அங்கே போய் கலந்துக்கிட்டாருன்னா அவர் தான் நெக்ஸ்ட்டு ஜேம்ஸ் பாண்ட் கூட. உங்களுக்கு எல்லாத்துக்குமே அவங்க 2 பேர்த்துக்கும் ஃபேன்ஸ் அங்கே தான் அதிகமாக இருக்காங்க. வி நோ தட். பட் நீங்கள் கவலைப்படாதீங்க. அங்கே உங்கள் படம் ரிலீஸ் ஆனாலும் இங்கே தமிழ்நாட்டில் வந்து ஒரு தேட்டர் இருக்குது, தமிழ் ராக்கர்ஸ்னு. கண்டிப்பாக அதில் ரிலீஸ் பண்ணுவாங்க. நாங்களும் போய் பார்த்துட்டு கண்டிப்பாக ரிவ்யூ கொடுக்குறோம். உங்கள் 2 பேர்த்துக்கும் ரொம்ப நன்றிங்கக்கா. அடுத்து வந்துட்டு ஹச் கிங், சாரி கொஞ்சம் கோல்டு, ஹச் கிங். ஸோ அவர் வந்துட்டு சொல்லியிருக்காரு, ஹிந்து, முஸ்லீம்ஸ், கிறிஸ்டியன்ஸ், மற்ற ரிலீஜியன்ஸ் எல்லாருமே வந்துட்டு நம்ம ஒற்றுமையாக இருக்கிறேன்னு நமக்கு புரிய வச்சது வந்துட்டு அவரு தான். ஸோ அவருக்கு என்னுடைய நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். தமிழம்மா, சிவாஜி கணேசன் சார் இல்லாத குறைய வந்து நீங்கள் தான் தீர்த்து வச்சுருக்கிறீங்க. அதுக்கு உங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அடுத்து ராதாம்மா, இன்றைக்கி உங்களோட பேச்சுகள் வந்துட்டு எங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குது. ரொம்ப மோட்டிவேட்டாக பேசிகிட்டு இருக்கிறீங்க. இனி வரக்கூடிய எல்லா டிவி சேனல்ஸ்லையும் இதே மாதிரி பேசணும்னு நாங்கள் ஆசைப்பட்றோம். இப்போது யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே சேர்ந்துட்டு உங்களுக்கு நற்பணி மன்றம் வைக்கிறதா வந்து பேசிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அது மாதிரி ஒரு இஷ்யூ வந்து பண்ணுவாங்க. ஸோ உங்களுடைய பேச்சு தான் வந்துட்டு எங்களுடைய மூச்சுங்கிற லெவலுக்கு எல்லோரும் போயிட்டு இருக்காங்க. உங்களை வந்துட்டு தான் வந்து எங்கள் சித்தி மாதிரி வந்து பசங்களாம் நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுடைய பேச்சுகள் வந்து தொடர்ந்து பேசிகிட்டே இருங்க. ரொம்ப நன்றிம்மா. அபூர்வா, ஒரு 2-3 இடத்துல நடக்கிற ஜல்லிக்கட்டை வந்துட்டு இன்றைக்கி நாடு பூரா நடக்க வச்சதுக்கும், அங்கங்கே தனித்தனியாக பிரிஞ்சிருந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து இன்றைக்கி உலகம் பூராவுமே தமிழ்நாட்டை சைடு திரும்பி பார்க்க வச்சதுக்கும் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கலாம். பசங்க எல்லாருமே உங்கள் ஃபோட்டோவை தான் பர்ஸில் வச்சு சுற்றிட்டு இருக்கிறானுங்க. ஸோ நீங்கள் பண்ண உதவிகள் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றிம்மா. நான் வேறு யாருக்காவது நன்றி சொல்ல மறந்துட்டேன்னா வீடியோ பார்க்குறவங்க கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். சாரி ஆயம்மா, உங்களை மறந்துட்டேன். இதுக்கு முன்னாடி பேசினது நான் இல்லை, என்னை யாரோ ஹேக் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தேன்னா, ஹர்ட் ஆகிற மாதிரி பேசியிருந்தேன்னா சாரி. அண்டு இந்த போராட்டம் வந்து வெற்றியடைகிறதுக்கான முக்கியமான ரீசன் வந்துட்டு லோக்கல் ட்ரெயினை வந்து மறியல் பண்ணி நேஷ்னல் மீடியாஸ் எல்லாத்தையும் நம்ம பக்கம் திருப்பி அந்த இஷ்யூவை வந்து சக்ஸஸ் பண்ண வச்ச தமிழ்நாட்டுடைய ஹேங்காக்கு என்னுடைய நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். அண்டு முக்கியமாக வந்துட்டு இந்த போராட்டத்தில் யார் யாரெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணாங்களோ நம்ம வந்து மென்ஷன் பண்ண வரல, காமனாக சொல்கிறேன். எல்லாத்துக்குமே வந்துட்டு என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நான் மனப்பூர்வமாக தெரிவிச்சுக்கிறேன். தென் இதை பாராட்டக்கூடிய விதமாக வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுற விதமாக சென்னை மீம்ஸ் வந்துட்டு 1000 பிளான்ட்டை வந்து சாப்ளிங் பண்ணியிருக்கிறாங்க அரௌண்ட் சென்னை. ஸோ நான் என்னுடைய சஜஷன் என்னென்னா, குஜராத்தில் 3.5 lakh பீப்புள் வந்து ஒன்றா கேதர் ஆகி நேஷ்னல் ஆந்தம் பாடினது வந்துட்டு இன்றைக்கு வரைக்கும் ஒரு வேர்ல்டு ரெக்கார்டாக பேசப்பட்டு வருது. ஸோ இதை பிரேக் பண்ணுற விதமாக நம்ம திரும்பவும் மெரினாவில் ஒன்று கூடி ஜல்லிக்கட்டு இஷ்யூ வெற்றி அடைஞ்சதுக்கு செலிப்ரேட் பண்ணக்கூடிய விதமாக நம்ம தமிழ் தாய் வாழ்த்தையும் ஜனகணமன நேஷ்னல் ஆந்தத்தையும் வந்து பாடினா இது வந்துட்டு ஒரு திரும்பவும் ஒரு எடுத்துக்காட்டாக உதாரணமாக இருக்கும் மற்ற எல்லா ஸ்டேட்டுக்கும். ஸோ இப்படியெல்லாம் செலிப்ரேட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கொஷின் வந்துட்டு எல்லாத்துக்கும் தோணும். ஸோ
ஸோ இதை கண்டிப்பாக பண்ணலாம். என்னோடய போஸ்ட்டை வந்து சென்னை பசங்களாகவும் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதை யார் வேணாலும் எடுத்து ஆர்கனைஸ் பண்ணுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களை மாதிரி யூடியூப் ப்ளாகர்ஸ் சேனல்ஸை ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஷேர் அவேர்னஸ், ஸ்ப்ரெட் நாலேஜ். நன்றி, வணக்கம். ஜல்லிக்கட்டை நடத்தினோம்.